அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியில் செவ்வாய் பகவானுடைய உச்ச நிலை, அதாவது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்க. இந்த பெயர்ச்சியை தான் ருச்சக ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த ருச்சக ராஜயோகம் 16/1/2026 முதல் 23/2/2026 வரை சுமார் 38 நாட்களுக்கு நடைபெறக்கூடியதுங்க. செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் மகர ராசியில் தன்னுடைய உச்ச நிலையை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த 9ஆம் வீட்டில் நடைபெறக்கூடிய இந்த ருச்சக ராஜ யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாகியம் போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். இந்த செவ்வாய் பகவான் ஒருவருக்கு நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களையும் தரக்கூடியவர். இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் பாவகமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னே சொல்லாங்க. ரிஷப ராசிக்காரர் அப்படின்னாவே தனக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கு, தனக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எந்த சூழல் வந்தாலும் சரி மற்றவங்களுக்காக பார்க்க மாட்டாங்க, செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆடம்பர விரும்பிகள், தனக்கு ஒரு விஷயம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வைராக்கிய குணம் படைத்தவர்கள், பிடிவாத தன்மையை கொண்டவர்கள். ஒரு விஷயத்தை அடைஞ்சே ஆகணும்னா அடைஞ்சே ஆவாங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். என்ன நடந்ததுங்க, எதனால் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை எனக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது, நான் நம்பினவங்க என்னை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை, நம்பி ஏமாந்தது போதுங்க, இதுக்கு மேலே நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை, நிறைய நம்பி நிறைய இழந்தது மட்டும்தான் மிச்சம். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் நான் சரின்னு நினச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாத விதத்தில் அது வேறு ஒரு விதமாக நடந்து மற்றவங்க மத்தியில் நான் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. யாருமே என்னை புரிஞ்சுக்கலைங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் செய்த தவறுகள் தான் இதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன்னு சொல்லி என்னவே குறை சொல்கிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. மனசார யாருக்கும் துரோகம் நினச்சதில்லை, ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்னை சுற்றி ஏராளமாக இருக்காங்க. மனதளவுலையும் உடல் அளவுலையும் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் ஒரு விஷயத்தை இதுதான் ரிசல்ட்டுன்னு நினச்சி பண்ணுறேங்க, ஆனால் நான் செய்யக்கூடிய விதங்கள் எனக்கு வேறு விதமாக நடக்குது, நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, இன்றைக்கி எல்லாமே தலைகீழதாகவே போயிட்டுருக்குங்க. இந்த நிலையை மாற்றணும், இந்த நிலையை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறேன், ஆனால் செஞ்சு எல்லா காரியங்களும் எனக்கு எதிராகவே நடந்துகிட்ருக்கு. இந்த நிலைகள் எப்போ தான் மாறும், நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்போ தான் எனக்கு அமையும், இல்லை அமைஞ்ச வாழ்க்கையை நான் ஆசைப்பட்ட மாதிரி மாற்றிக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுமா, விட்டு சென்ற உறவுகள் என்னை தேடி வருமா, என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க என்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய உச்சநிலை ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இது வரைக்கும் வேறு வழி இல்லாமல் எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை வேறு வழி இல்லாமல் செஞ்சிட்ருக்கேன், அப்படி செஞ்சாலும் அது முழு மனநிறைவோடு தான் செய்கிறேங்க, அந்த இடத்துல நிறைய இன்னல்களை சந்திச்சிட்ருக்கேன், நான் செய்கிற வேலைகள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகமாக இருக்குது, ரொம்ப டேலண்ட்டாக ரொம்ப ஸ்பெஷலாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன், ஆனால் எனக்குன்னு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை, மற்றவங்க மத்தியில் எல்லோரும் செய்கிற வேலையை தான் நீயும் செய்கிற, இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்ச வேலையை பாராட்டலனாலும் பரவாயில்ல, இது இவ்வளோ தான், இதுக்காக இவ்வளோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் செஞ்ச வேலையவே தரம் தாழ்த்தி அதாவது மட்டப்படுத்தி பேசுகிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்க ஏற்பட்டுச்சு. எனக்குன்னு உண்டான ஒரு அந்தஸ்து கிடைக்குமா நான் செய்கிற வேலையில் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது வருங்க.
ரொம்ப நாளாக வேலை இல்லை, வேலை இழந்துட்டேங்க, நல்லா போயிட்டு இருந்த வேலை திடீர்னு வந்து வேலையை விட்டு போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த மாதிரி ஒரு துறை தாங்க நான் எதிர்பார்த்துருந்தேன், இந்த மாதிரி ஒரு வேலையை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த ப்ரொஃபைலை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன், இந்த வேலை எப்படியாவது கிடைச்சிடணும், அந்த வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படி. ஸோ வேலை ரீதியாக இருந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வருங்க. வேலை ரீதியாக நிறைய இடமாற்றங்கள், அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, மற்றவங்களால செய்ய முடியாத வேலையை நீங்கள் ஈஸியாக செஞ்சு காட்டி மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. தொழில் ரீதியாக நிறைய சிரமங்களும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்தேன். ஏன்னா தொழிலில் நான் சொல்லி கொடுத்து இந்த தொழிலை பண்ணுன்னு சொன்னவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு ஐடியா கொடுத்த என்னுடைய வாழ்க்கை நிலை இன்னும் அதே அளவில் மோசமாக தான் இருக்குது. எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்க, இன்னும் நான் அதே நிலையில் இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை, எனக்கு ஒரு நிகழ்வுகள், மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த தவறை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறு அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் எனக்கு வந்து உணர்த்திருச்சு. ஸோ மறுபடியும் என்னோடய தொழிலில் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாதுங்களா, நான் இழந்த ஒரு அந்தஸ்து மரியாதையை மீட்டெடுக்க முடியாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டான காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் அடைவீங்க, நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. தொழிலில் நிறைய சூட்சமங்களை வந்து கற்றுக்கிட்டு அதில் என்ன விஷயங்கள் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போகுது. புதிய தொழிலை தொடங்குறதோ அந்த பழைய தொழிலை வந்துட்டு மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய சூழல், புதிய ஒப்பந்ததாரர்கள் அதாவது பார்ட்னர்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடிய சூழலை, பழைய ஆட்களை எல்லாம் விலக்கி விட்டுட்டு உங்களோட பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணும், எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக உருவாகும். கூட இருக்கிறவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து உங்களுடைய தொழிலை நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொண்டு வருங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள், சுக்கிரன் அப்படின்ட்டாவே நமக்கு வந்து ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் அதிபதியாக இருந்ததுனால என்னமோ தெரியலைங்க, நான் விருப்பப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையல. லவ் பண்ணிட்டு இருந்தேங்க, அந்த லவ் வந்துட்டு மேரேஜ் லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சேன், அதுவும் இன்றைக்கி எனக்கு சரியான விதத்தில் அமையலைங்க. நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டோம், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவுமே வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய தடைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமணம் லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகுங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. எனக்கு வந்து ரொம்ப இவங்க தான் எல்லாமே, இனிமேல் இவங்களோட தான் என்னோடய லைஃப் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்த காலகட்டங்கள் திடீர்னு என்னை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை, செய்யாத சில தவறுக்கு தண்டனை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. காரணமே இல்லாமல் நாங்கள் 2 பேர் பிரிகிற மாதிரி ஒரு சூழல். நான் அமைதியாக தாங்க இருந்தேன், என்னை தேடி அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துச்சு. சில பேர்த்துக்கு நான் தேடி போனேன், இந்த லைஃப்பை நல்ல லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். நான் எதிர்பார்த்தது 2மே எனக்கு சரியான விதத்தில் நடக்கலை. இந்த லைஃப்பை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா, அல்லது விட்டு போனவங்க, பிரிந்து சென்ற நபர்கள் என்னை தேடி வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக மாறப்போகுதுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். விலகி போனவங்க, விட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களால் என்னோடய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருந்ததுங்க, ஆனால் இன்றைக்கி இவங்க இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வந்து மாற்றமாக இருக்குது, ரொம்ப மறுபடியும் அதே நிலைக்கு வந்துட்டேன். எந்த லைஃப்பை விட்டு நம்ம வெளியே வந்துட்டு மறுபடியும் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோமோ மறுபடியும் நான் பழைய லைஃபுக்கே போகிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த நிலைக்கு மாறும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. 2 பேர்த்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க, ஒரு அன்யோன்யமே இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும். 2 பேரும் பிரிஞ்சுட்டா நல்லதாக இருக்கும். ஏன்னா அந்த பிரிவறதுக்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது நிறைய எங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரே இடத்துல தான் வந்து உட்காந்துட்ருக்குறோங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக பேசிக்கவே முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. அந்த சூழ்நிலைகள் மாறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியிலே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கையை அமைகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்ச நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால்
எல்லா யோகமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம், இதனால் நிறைய மருத்துவ முயற்சிகள் பண்ணிட்ட குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகாத, ஹாஸ்பிட்டலில் செய்யாத மருத்துவ முயற்சிகளில் எல்லாமே எங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. மற்றவங்க மத்தியில் இது வரைக்கும் இருந்து வந்த அவப்பேர்கள் மாறும். கட்டாயமாக அவங்க குறை சொன்னவங்களாம் அவங்கள பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தகப்பன் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. கூடிய விரைவில் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகங்கள், கட்டிடம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னே சொல்லாங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், எதிர்கால பலனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், கல்வி சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக தீருங்க. ரொம்ப நாளாக அந்த கடனால் இருந்து வந்த மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது நீங்கள் சரி பண்ணுவீங்க. தைரியமாக சில விஷயத்தை ஃபேஸ் பண்ணி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ரொம்ப நாளாக எதிரியாக நினச்சிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க, நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல யோககரமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருச்சக ராஜயோக காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்க போதுங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் உள்ள திசாபுத்திகள் எப்படி இருக்குது, கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.